வணக்கம். இன்று கேரளாவின் மாநிலம் வயநாட்டை பற்றி கொஞ்சம் நான் படித்ததை உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். பைனாப்பிள் பழத்தில் நாட்டு வெடி வைத்து யானையை கொல்ல முயன்று அந்த கர்ப்பிணி யானையின் வாய் கிழிந்து உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டு 4 நாட்கள் உணவு ஏதும் உண்ண முடியாமல் ஆற்றிலேயே நின்று இறந்து போன அந்த கர்ப்பிணி யானையை ஞாபகம் இருக்கிறதா? சுற்றுலா பயணிகள் தங்கும் ரெசார்ட் எனப்படும் தங்கும் விடுதியில் தொடர்ச்சியாக பெண் யானைகளும் ஆண் யானைகளும் வந்து தொந்தரவு செய்வதாக காரின் டயரில் பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி அதனை யானையின் தலையில் போட்டு அது கதறிக்கொண்டே ஓடிய நிகழ்வு உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் என நினைக்கிறேன். அந்த ரிசார்ட் இருக்கும் இடம்தான் இந்த வயநாடு. மொழி தெரியாத ஆதிவாசி இளைஞன் ரகு சாப்பிடுவதற்கு உணவு இல்லாமல் ஊருக்குள் வந்து ஒரு பிடி அரிசியை எடுத்தான் என்பதற்காக அவன் கைகளை கட்டி அவனை அடித்து அவனை சித்திரவதை செய்து அவன் இறப்பதற்கு முன் அவனுடன் செல்ஃபி எடுத்து அவன் இறந்தே போனான். அது ஞாபகம் இருக்கிறதா? இந்த 3 நிகழ்வுகளும் நடந்தது கேரளாவின் வயநாட்டில்தான். யாரோ சிலர் செய்த தவறுக்கு இன்று இயற்கை அந்த மாநிலத்தையே தண்டிப்பதால் ஊரே தத்தளிக்கிறது. விதி வலியதுதான், இல்லை என்று மறுப்பதற்கு முடியாது.